வணக்கம் நண்பர்களே, ராம் கனெக்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஈரான் மற்றும் அமெரிக்கா தற்காலிகமாக 2 வார கால போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு பிறகு அமெரிக்கா ஈரானுடன் இணைந்து செயல்படும் என்றும், இரு நாடுகளும் சுங்கவரி மற்றும் பொருளாதார தடைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அதே வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு இராணுவ ஆயுதங்களை வழங்கும் நாடுகளுக்கு உடனடியாக 50% வரி விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த 2 வார கால தற்காலிக போர் நிறுத்த காலகட்டத்தில் ஈரானுக்கு யாரும் இராணுவ ஆயுதங்களை வழங்கி ஈரானை மேலும் வலுப்படுத்திவிடக் கூடாது என்பதில் அமெரிக்கா குறியாக இருக்கிறது. தங்களின் அனைத்து கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போர் நிறுத்தத்திற்கு ஈரான் சம்மதிக்கும் என்று சொல்லி வந்த நிலையில் இந்த போர் நிறுத்தம் உலக நாடுகளுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துள்ளது. ட்ரம்ப் ஈரானின் அனைத்து பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களை அழிப்போம் என்று மிரட்டியிருந்தார். ஈரான் ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும், இல்லையெனில் ஈரானின் பாலங்களும் மின் நிலையங்களும் அழிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் ட்ரம்ப். அதற்கு ஈரானும் பதிலடியாக வளைகுடா நாடுகளின் அனைத்து மின் நிலையங்களையும் தாக்குவோம் என்று அறிவித்திருந்தது. முக்கியமாக சவுதி, கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் இருளில் மூழ்கும் என்று எச்சரித்தது. அது மட்டும் இல்லாமல் பாப் அல் மண்டப நீரிணையை மூடுவோம் என்று ஈரான் எச்சரித்திருந்தது. இந்த எச்சரிக்கைக்கு பின்னர் ட்ரம்ப் 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டார். அமெரிக்கா ஈரானின் சரத்துக்களை ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு உடன்பட்டுள்ளது. ஹார்முஸ் மற்றும் பாப் அல் மண்டப் நீரிணையும் மூடப்பட்டால் வளைகுடா நாடுகளின் மொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தும் முடங்கி போகும். அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளின் பாலங்கள், மின் நிலையங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், விமான நிலையங்கள் போன்றவற்றை ஈரான் தாக்குவோம் என்றவுடன் வளைகுடா நாடுகளுக்கு வேர்க்க ஆரம்பித்து விட்டது. சவுதி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த போர் நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. பாகிஸ்தான் இந்த ரம்மி ஆட்டத்தில் ஜோக்கராக செயல்பட்டுள்ளது. அமெரிக்கா பாகிஸ்தான் என்னும் ஜோக்கரை பயன்படுத்தி சமாதான பேச்சுவார்த்தையில் முடிவை எட்டிவிட்டோம் என்று கூறிக்கொண்டது. இங்கு அமெரிக்காவின் நிலையை நாம் பார்க்க வேண்டும். கடைசியில் பாகிஸ்தான் போன்ற தீவிரவாதத்தை வளர்க்கும் நாடு இந்த போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவிற்கு உதவி செய்தது என்பது அமெரிக்கா என்னும் பெரிய அண்ணனின் இமேஜிற்கு ஏற்பட்ட ஒரு இழுக்கு ஆகும். ஈரானின் அனைத்து சரத்துகளையும் ஏற்றுக்கொண்டு ஆலோசிக்கிறோம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இது ஈரானின் போர் தந்திரத்திற்கு கிடைத்த வெற்றியே தவிர வேறு எந்த ஒரு ஜோக்கர் நாடுகளுக்கும் இதில் பங்கு இல்லை. ஈரானும் அமெரிக்காவின் சரத்துக்களை பற்றி ஆலோசித்து முடிவுகளை எட்டுவோம் என்று கூறியுள்ளது. ஈரானின் இந்த வெற்றிக்கு காரணம் என்ன? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரானின் முக்கிய தலைவர்களை கொன்றுவிட்டால் ஈரானில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று எண்ணியது. ஆனால் அதற்கு மாறாக ஈரான் ஒற்றுமையுடன் போரை எதிர்கொண்டது. அமெரிக்காவின் முதல் தோல்வியாக இது பார்க்கப்படுகிறது. ஈரானின் போர் தந்திரத்தையும் ஆயுத பலத்தையும் தவறாக கணக்கிட்டது 2வது தோல்வியாகும். ஈரானால் ஒரு வாரத்திற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்று அமெரிக்கா எண்ணியது. ஆனால் அதற்கு நேர்மாறாக ஈரான் நீண்ட நாள் போருக்கு தயாராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஹார்முஸ் நீரிணையை மூடி தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எண்ணெய் போக்குவரத்தில் தனது கட்டுப்பாட்டை ஈரான் நிலைநிறுத்தியது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளால் ஹார்முஸ் நீரிணையை மீட்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க நட்பு நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையில் தாக்கி அழிக்கப்பட்டன. அதனை பாதுகாக்க அமெரிக்காவால் முடியவில்லை. அடுத்ததாக அமெரிக்காவிற்கு ஆதரவளித்த சவுதி, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் கடுமையாக ஈரானால் தாக்கப்பட்டது. அந்த நாடுகளை பாதுகாக்கிறோம் என்று சொன்ன அமெரிக்காவால் அதனை காக்க முடியவில்லை. இது அமெரிக்காவின் தோல்வியாக பார்க்கப்படுகிறது. அடி பலமாக விழுகிறது என்று தெரிந்தவுடன் ஐரோப்பிய நாடுகளின் உதவியை அமெரிக்கா நாடியது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இது தங்களின் போர் அல்ல என்று கூறி ஒதுங்கி கொண்டன. இது ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய அடி. இதனால் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க இராணுவம் சோர்ந்துதான் போனது. உள்நாட்டு கலவரம் ஈரானில் ஏற்படும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்தது. ஆனால் மக்கள் ஈரான் அரசுக்கு ஆதரவாகவே செயல்பட்டனர்.
அதற்கு எதிர்மாறாக அமெரிக்க மக்கள் ட்ரம்பிற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடத் தொடங்கினர். இது அமெரிக்க அரசை ஆட்டுவித்து மற்றும் ட்ரம்பின் செல்வாக்கை குறைத்தது. அவர் சார்ந்துள்ள அரசியல் கட்சி அவருக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியது. இந்தியா உள்பட உலக நாடுகள் அமெரிக்காவிற்கு நெருக்கடியை கொடுக்க தொடங்கின. ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஈரானின் எண்ணெய் மற்றும் எல்பிஜி கிடைக்காததாலும் பல நாடுகள் திணறத் தொடங்கின. உலகளாவிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. பாகிஸ்தான் பள்ளி கல்லூரிகளை மூடியது. ஸ்ரீலங்காவிலும் இதே நிலைமை ஏற்பட்டது. பங்களாதேஷ் பரிதவித்து போய்விட்டது. பங்களாதேஷ் இந்தியாவிடம் உதவி கேட்டு வேண்டுகோள் விடுத்தது. இந்தியாவிடம் உள்ள ஸ்டாக் எண்ணெயை வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொண்டது. ஐரோப்பிய நாடுகளில் பெட்ரோல் விலை எகிரியது. அமெரிக்காவில் எரிபொருள் விலை அதிகரித்தது. இது அமெரிக்க மக்களின் எரிச்சலை மேலும் அதிகப்படுத்தியது. இந்தியாவில் எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். உணவகங்களில் விலை உயர்வால் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் பல அடிப்படை பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்கள் வேதனையில் உள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரானின் போரால் உலகமே அவதிப்பட்டு கொண்டுள்ளது. உலக நாடுகளின் அழுத்தமும் உள்நாட்டு மக்களின் போராட்டமும் ட்ரம்பின் போர் முடிவை மாற்றி அமைத்தது. நாங்கள் ஈரானுடன் சுங்கவரி மற்றும் பொருளாதார தடைகள் தளர்வு குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம், மேலும் தொடர்ந்து பேசுவோம் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்ட தடைகள் காரணமாக வளைகுடாவில் சிக்கியுள்ள 1000க்கும் மேற்பட்ட கப்பல்களின் நெரிசலை சரி செய்ய 2 வாரங்களுக்கு மேல் ஆகலாம் என்று கருதப்படுகிறது. ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கும் எந்த நாடும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு உடனடியாக 50% சுங்கவரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறினார். ஆனால் இந்த நடவடிக்கையை எந்த அதிகாரத்தின் கீழ் அமல்படுத்துவார் என்பது குறித்து அவர் விளக்கம் அளிக்கவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக ஈரானின் இராணுவ திறனை மேம்படுத்த உதவியுள்ளன சீனா மற்றும் ரஷ்யா. ஏவுகணைகள், வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்கியுள்ளன. அதனால்தான் ஈரான் இன்னும் பலம் கொண்டு பெரிய ரவுடி அமெரிக்காவை வெளுத்து வாங்கியது. பெரிய அண்ணன் அமெரிக்கா வாங்கும் அடியை பார்த்து பொடி ரவுடி இஸ்ரேல் கதிகலங்கி போய்விட்டது. இஸ்ரேலின் ஐரன் டோம் என்ன ஆனது என்று இந்த போரில் தெரியவில்லை. இந்த டோம்களை மீறி இஸ்ரேல் சிதைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் கட்டி வைத்த அயன் டோம் இமேஜ் சின்னாபின்னமாகியுள்ளது. இந்த போரில் கடுமையான இழப்புகளை சந்தித்து உள்ளது இஸ்ரேல். ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் மூக்கை நுழைத்து அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கியது. அதைப்போல இந்த போரில் ஈரானுக்கு ரஷ்யா உதவிகளை வழங்கியுள்ளது. அதனால் அமெரிக்கா பலமான உதை தின்றுள்ளது. இந்த போரில் பணபலம் மற்றும் தொழில் வளம் நிறைந்த அமெரிக்கா ஈரானை தாக்குவது என்பது பெரிய விஷயம் அல்ல. 40 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தடைகளை தாண்டி ஈரான் தன்னை வலிமையாக கட்டமைத்துக் கொண்டு இந்த போரில் அமெரிக்காவை திணறடிக்க செய்ததுதான் தற்பொழுது ஹாட் டாபிக்காக உலக மக்களிடம் பேசப்படுகிறது. அமெரிக்காவின் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆயுதங்களை தாக்கி அழித்து அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்துள்ளது ஈரான். ஈரானின் போர் தந்திர நடவடிக்கைகள் உலகத்தை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து உள்ளன. அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்த இந்த போர் ஈரானின் வெற்றி மகுடத்தில் வைரம் பதித்த கிரீடமாக மின்னும் என்பதில் சந்தேகமில்லை. பேச்சுவார்த்தைகள் நேருக்கு நேர் நடைபெற வாய்ப்புகள் உள்ளதெனவும், ஆனால் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்தார். ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்க வேண்டும் என்பதே அமெரிக்க இராணுவ நடவடிக்கையின் ஆரம்ப காரணமாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய போர் ஈரானின் உயர்தர யுரேனியம் கையிருப்பையோ அல்லது அதன் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் திறனையோ இன்னும் முழுமையாக பாதிக்கவில்லை. மேலும் உள்நாட்டு கலவரம் ஈரானில் ஏற்படும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்தது. ஆனால் மக்கள் ஈரான் அரசுக்கு ஆதரவாகவே செயல்பட்டனர். அதற்கு எதிர்மாறாக அமெரிக்க மக்கள் ட்ரம்பிற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடத் தொடங்கினர். இது அமெரிக்க அரசை ஆட்டுவித்தது மற்றும் ட்ரம்பின் செல்வாக்கை சொந்த நாட்டிலேயே குறைத்தது. அவர் சார்ந்துள்ள அரசியல் கட்சி அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதே வேளையில் ட்ரம்ப் மத்திய கிழக்கின் பொற்காலத்தை உருவாக்க நாங்கள் அங்கு தொடர்ந்து செயல்படுவோம் என்று தெரிவித்தார். மத்திய கிழக்கின் வளர்ச்சியை தடுத்தது யார்? மத மோதல்களா அல்லது உள்நாட்டு பிரச்சனையா அல்லது அமெரிக்கா தான் காரணமா?
இந்த போர் ஈரானை கட்டுப்படுத்த மட்டும்தானா? இல்லை, பிரிக்ஸ் நாடுகளை சிதைப்பதற்கா? ஆம், பெட்ரோல் டாலர்களை கொண்டே அமெரிக்காவின் வளர்ச்சி உள்ளது. அதற்கு நேர் எதிராக எந்த சக்தி வந்தாலும் அதை தாக்கி அழிக்க அமெரிக்கா முயற்சி செய்யும். ஈரானின் அணுசக்தியை அழிப்பதற்கான போர் மட்டுமல்ல, பிரிக்ஸ் என்னும் புதிய கூட்டணியை சரணடைய செய்யும் முயற்சிதான் இந்த போர். அடுத்து பிரிக்ஸ் நாடுகள் என்ன செய்யும்? இந்த போரின் மூலம் இஸ்ரேல் பல விஷயங்களை சாதித்துக் கொண்டுள்ளது. ஈரான் தங்களின் வலிமையை உலகிற்கு காட்டிக் கொண்டுள்ளது. அமெரிக்கா வரும் காலங்களிலும் பெட்ரோல் டாலரிலேயே விற்கப்படும் என்பதை உறுதி செய்துள்ளது. பார்ப்போம், அமெரிக்காவின் டாலர் இல்லாமல் உலகம் செயல்படுமா என்று. அமெரிக்காவின் ஆதிக்கத்திலிருந்து உலக நாடுகள் வெளியேறுமா, இல்லை டாலரிலேயே வியாபாரம் நடக்குமா என்பதை. இந்த போரின் மூலம் யார் பாதிக்கப்பட்டார்கள் என்றால், வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வளத்தை நம்பி இருக்கும் ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்தான். மேலும் பல தகவல்களுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க வையகம்.